Hey guys, welcome back to photography channel YouTube channel. நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த VN ஆப்ல லைட்ரூம் ப்ரீசெட் எப்படி ஆட் பண்றது அப்படினு ரொம்ப பேர் கேட்டுட்டாங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு பாத்தி. என்ன அப்படினா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது VN ஆப் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து லைட்ரூம் இருக்க ப்ரீசெட்டை வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பேருக்கு டவுட் இருந்துச்சு, கிறுக்குத்தனமாக பேசாதா அப்படின்னு. எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இதை அப்படியே ஃபோட்டோவாக்கி ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து லைட்ரூம் ஆப்பில் போட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை தூக்கி இதில் போடுறது எவ்வளோ பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா வீடியோ ஃபோட்டோக்கு பண்ணுற மாதிரி வீடியோ பண்ண முடியாது. வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோட்டோவில் கிடைக்கிற எல்லா கலர்ஸுமே அந்த வீடியோவில் கிடைக்காது. அதுதான் உண்மை. ஒரு மஞ்சள் பச்சை அந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த மிட் டோன்ஸ் எல்லாம் கலராக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கலர் தூக்கி எப்படி நம்ம இந்த வீடியோவில் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா VN ஆப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் என்ன பண்ணணும், வேறு வழி. நம்ம சேனலை எப்பவும் பார்க்கணும். ஆனால் இன்னொரு டவுட் இருக்குன்னா, டெய்லி நம்ம சேனலுக்கு ஒரு 100-150 சப்ஸ்கிரைபர்ஸாக வராங்க. ஆனால் வீடியோ மட்டும் அதே 2000 வியூஸ் தான் போகுது. ஏன்னு தெரில. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. டெய்லி நம்ம சேனலில் 4 மணிக்கு வீடியோ வருது, மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VN ஆப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். VN ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி VN ஆப் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம லைட்ரூம் ப்ரீசெட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி வந்து மட்டும் நினைக்காதீங்க. இதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுக்குறீங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே இல்லை நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி மேலே இருக்க அந்த ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ எல்லா ஃபோல்டரும் வரும். ஸோ இல்லை இருக்க நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஆரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளூ கலர் டாட் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி சைடில் தள்ளி விட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம ப்ரீசெட் ஆக போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கிளிக் பண்ணி நான் அப்படி வந்து க்ரோப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வந்து லைட்ரூம் ஆப்பில் க்ரோப் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ லைட்ரூம் ஆப் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, ஃபோட்டோட ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இந்த டைம் அப்படியெல்லாம் கொடுக்கும்போது இங்கே கீழே வந்துடும். இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்றக்க நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்துடும். நேற்று ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பர்த்டே போஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஃபோட்டோ வந்து லைட் அப்படின்ற கிளிக் பண்ணுறோம். வெளியே வந்துடுச்சு. லைட் அப்படின்ற கிளிக் பண்ணுறோம். பிளாக் வந்து லேசாக குறைச்சிக்கிறேன், ஒயிட் வந்து லேசாக கூட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கலர் தான் இதோட மெயின், வேறு எதுவுமே கிடையாது. கலர் கிளிக் பண்ணுறோம். கலர் கிளிக் பண்ணிட்டு மிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு பச்சை கலரை கிளிக் பண்ணி ஹியூ அப்படின்ற ஃபுல்லாக இந்த பக்கம் குறைச்சிக்கிறேன். ஓகேவா, குறைச்சாச்சு. சேச்சுரேஷன் லைட்டாக குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி அந்த மஞ்சள் கலரை கிளிக் பண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிக்கிறேன். அப்புறம் ப்ளூ கலரை டச் பண்ணிட்டு ஹியூ இந்த பக்கம் கொடுத்தோன்னா ஒரு மாதிரி ப்ளூ டோன் கிடைக்கும். இந்த இடத்துல சேச்சுரேஷனை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்தா போதும். என்னடா சேவ் டு டிவைஸ் கொடுத்தா போதுமா இல்லை பிஎன்ஜிலாம் ஆக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அடுத்து தாண்டி இருக்குது மாப்பிள்ள நமக்கு ஆப்பு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறது, க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணணும். க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம தேட போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் LUT கிரியேட்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த சிக்னல் இல்லை, நான் வந்து கொஞ்சம் சிக்னலு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சவுண்டு கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும், இருங்க பொறுத்துக்கோங்க. க்ரோமில் வந்து நம்ம இப்படி ஆன்லைன் LUT கிரியேட்டர்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் ஹவு டு யூஸ் கிரியேட் அப்படின்னு கேட்கும். எதுவுமே கொடுக்காதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க. கிரியேட் யுவர் LUTன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனால் என்ன ஆகும்னா டவுன்லோட் PNG அப்படின்னு கேட்கும். ஸோ டவுன்லோட் PNG அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ PNG அகைன் அப்படின்னு கேட்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஒருத்தர் சொன்னார் நீ முதல்ல பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பண்ணிடுவோம், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே திரும்ப லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறோம். லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே ஃபோட்டோ ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவில் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண பார்த்தீங்களா, இந்த கலர் கரெக்ஷனை என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் தள்ளிட்டு வந்துட்டு மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாறிடும். ஸோ வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேர் கொடுத்துட்டு ஷேர் டு டிவைஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு
மேலே இருக்கிற இன்னொரு இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னொரு இதை அது பேர் என்ன, இன்னொரு சம்பவத்தை ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கன்வெர்ட் ஆன்லைன் கன்வெர்ட்டர் அப்படின்னு அடிச்சு கொடுக்க போகிறோம். இதோட 2 சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன் கன்வெர்ட்டரை கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம். இதை எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா தேவை இருக்குது. நான் வந்து சொல்கிறேன். இடையில சொட சொட மழை சவுண்டு கேட்கும். ஏன்னா அது வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்குல்ல, செலக்ட் டார்கெட் ஃபார்மேட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து கன்வெர்ட் டு பிஎன்ஜி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இப்படி வரும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். ஓகேவா, ஃபைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த 3 புள்ளி இமேஜ் அப்படியில் வந்து நம்ம அடோப் லைட்ரூமில் இப்போ ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து வெயிட்டிங்னு வருது, கீழே அப்லோடிங்னு வருது. பண்ணியாச்சு. கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அது கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. டவுன்லோடு கொடுத்தோன்னே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணால் பழசு பண்ணேன். ஸோ திரும்பியுமான்னு கேட்குது. அளவு கொடுக்கட்டும், இல்லைனா அது வரவும் வராது. இப்போ வந்து நம்ம இதில் டவுன்லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து அளவு கொடுத்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு. டவுன்லோடு கொடுத்துட்டேன். இது வந்து லோட் ஆயிடுச்சு. லோட் ஆயிடுச்சுன்னா என்னாச்சுன்னா இங்கே 3 புள்ளியை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட்ஸில் பார்த்துக்கிறேன். இங்கே வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. மேலே கிளிக் பண்ணி நம்ம இங்கே தெரியும் இந்த ஃபைல் வந்து இப்போ தான் டவுன்லோட் ஆயிருக்கு. இது பழசு. ஸோ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா திரும்பவும் அந்த சைட்டுக்கே போகிறோம். எதுக்கு, அந்த ஆன்லைன் LUT கிரியேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அப்லோடு எடிட்டட் PNG அப்படின்னு இருக்குல்ல, அது கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம ரீசெண்டாக இப்போ ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம டவுன்லோட்ஸில் போகிறோம். டவுன்லோட்ஸில் இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் LUTன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். ஓகேவா, ஜெனரேட் இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லாங்காக இருக்கும். ஆனால் வந்து இதை நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது இல்லை வீடியோவில் பண்ணும்போது சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே கீழே காட்டுது டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக VN ஆப்புக்கு போக போகிறோம். VN ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்குல்ல ஃபில்டர்ஸ், அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுறோம். கஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இங்கே மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்க போகிறோம். ஃபைல் மேனேஜர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட்ஸில் இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்குல்ல, அந்த ஃபார்மேட் LUT அப்படின்னு இருக்குல்ல, ஆன்லைன் LUT, அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பச்சை கலரை கிளிக் பண்ணு, ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே கீழே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம க்ரியேட் பண்ண 2வது கலரு இங்கே வந்திருக்கு. நான் ஜஸ்ட்டு வந்து சவுண்டை குறைச்சிட்டு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா, நம்மளோட ப்ரீசெட்டை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லைட் ரூமில் இருக்க அதே ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே கலரு, நம்ம யூஸ் பண்ண இதே கலரு அப்படியே இந்த VN ஆப்பில் வீடியோவில் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் வந்து ஷார்பன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த ஷார்ப்பனை நம்ம கொஞ்சம் கூட்டினோன்னா நம்ம வீடியோ வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கலரையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரீல்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி 4 மணிக்கு வீடியோ வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு. இது வந்து 100% ஷுவராக ஒர்க் பண்ணுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.